தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டி பால். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் பாசி பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை இல்லைன்னா 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கப்புல திருவன தேங்காய் நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன். அதே கப்ல கொஞ்சம் கம்மியா தூள் பண்ண வெல்லம் லைட்டா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்த பிறகு கொஞ்சமா கட் பண்ண தேங்காய், முந்திரி சேர்த்து நல்லா வறுபட்டதும் நம்ம அரைச்ச விழுதை இதுல சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தேவைப்பட்ட இன்னும் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. பேன்லேயும் கரண்டிலையும் ஒட்டாத அளவுக்கு இந்த பதத்துக்கு வரணும். அவ்வளோதான், நல்லா வாயில வச்சா கரையக்கூடிய ஸ்வீட் தயாராயிருச்சு. நான் எப்பயுமே கிச்சன்ல இருந்தா, பாப்பா வீட்டில் இருந்தா எப்பயுமே நான் என்ன சமைக்கிறேனோ அதை கேட்டு வாங்கிப்பா. கிச்சன் செட் வச்சு விளையாடிட்டு இருப்பா. எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு நீங்களே பாருங்க. உங்க வீட்ல இப்படிதானான்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பாப்பா எப்பவுமே கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட கீழே விளையாடுவா. விளையாடிட்டு வந்தோடனே பாப்பாவும் நானும் சாமிக்கு பழங்களும் செஞ்ச ஸ்வீட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம். பாருங்க ஒட்டாம எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதுவரை ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.